இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு பழக்கம் வந்துவிட்டது. ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தா கூட அதை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் கொடுக்குறோம். உணவு விடுதி, கோயில்கள், அப்புறம் உறவுகள் திருமண விழாக்கள் இதெல்லாம் போகிறோம். போயிட்டு அதை பதிவேற்றம் செய்கிறோம். தவறொன்றும் கிடையாது. ஆனால் இப்படி மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான குடும்பத்தை பார்த்து எத்தனை பேர் கண் திருஷ்டி வைப்பாங்க அப்படிங்கிறத கவனமாக இருங்க. எந்த புகைப்படத்தை பகிர வேண்டுமோ அதை மிகுந்த கவனமாக அரசு சொல்லியுள்ளபடி பகிருங்கள். கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நமது வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் முகநூலில் பதியணுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக பூஜை ரூமு, நம்ம பூஜை செய்கிற படங்கள், வணங்கக்கூடிய மகான்கள் படங்கள் தேவையில்லை. இவையெல்லாம் நம் மீது பிறருடைய கவனத்தை கொண்டு வந்து சேர்த்தும் ஈர்க்கும். அப்படி வருகிற அந்த கண் திருஷ்டிக்கு நாம் விலையாக கொடுப்பது என்ன தெரியுங்களா? வியாதிகள், கடன்கள், சொல்லொண்ணாத கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகள் படிப்பு தடைபடுதல், திருமணம் பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிட்டு நின்று போயிடும், நிச்சயதார்த்தம் வர வரைக்கும் வருவாங்க, அன்றைக்கி நின்று போயிடும். இது மாதிரி நிறையா மனசு கஷ்டங்கள், சங்கடங்கள். அதனால் எல்லோருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். முகநூலில் பதியலாம், தவறொன்றும் கிடையாது. எதை பதிய வேண்டுமோ அதை மாத்திரம் பதியுங்கள். அதனால் கண் திருஷ்டிக்கு பரிகாரம் காரியத்தடையே.